5 கோரிக்கைகளை வைத்து அவனுடைய உண்ணா நோன்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய 5 கோரிக்கைகளில் மிக முதன்மையான கோரிக்கையாக நான் கருதுவது என்று தமிழீழத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிங்கள குடியேற்றத்தை தான். தமிழீழம் ஏற்கனவே சிங்கள குடியேற்றத்தால் மிகப்பெரிய தன்னுடைய தாய் நிலத்தின் பெரும்பகுதியை இழந்து நிற்கிறது என்பதை நாம் அறிவோம். 1833 இலங்கைக்கு வருகை தந்த கோல்புரூக் ஆணைக்குழு அப்பொழுது இரு நாடுகளாக இருந்த சிங்கள ஸ்ரீலங்காவையும் தமிழீழத்தையும் இணைத்து வைக்க எடுத்த முயற்சியில் அவர் அந்த இணைப்பின் போது விட்ட அந்த கோல்புரூக் ஆணைக்குழு அறிக்கையில் சொல்கிறார், 1833 தமிழீழத்தின் நிலப்பரப்பு 26,500 சதுர கிலோமீட்டராக இருந்தது என்று சொல்கிறார். அவருடைய மொழியிலேயே அவர் சொல்கிறார், the ancient homeland of the Tamils is area wise 26,500 square kilometers என்று சொல்கிறார். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பழைய தாயகம் தமிழர்களின் தாயகம் என்றே கோல்புரூக் சொல்கிறார். பிரிட்டிஷ் அரசால் அனுப்பி வைக்கப்பட்டவர். ஏற்கனவே 2 நாடுகளாக இருந்த தமிழீழத்தையும் சிங்கள ஸ்ரீலங்காவையும் இணைத்து ஒரு நாடாக்குவதற்காக வந்து அதை இணைத்து வைத்த நேரத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கை இது. அதற்கு பிறகு காலம் ஓடுகிறது. 1901 மாகாண பிரிவினை வருகிறது. சிங்களவர்கள் வெள்ளைக்காரர்களை கையில் வளைத்து அவர்கள் கொண்டு வந்த மாகாண இணைப்பு. அப்பொழுது 9 மாகாணங்களாக இலங்கையை பிரிக்கிறார்கள். சிங்களவர்களுக்கு 7 மாகாணங்கள், தமிழர்களுக்கு 2 மாகாணங்கள். அந்த 2 மாகாணங்கள் தான் இப்பொழுது உள்ள வடக்கு கிழக்கு மாகாணம். அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 2 என்னவாக இருந்திருக்க வேண்டும்? 26,500 சதுர கிலோமீட்டராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மாகாண பிரிவினையின் பொழுது தமிழர்களுடைய 26,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 7,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை எடுத்து சிங்களவர்களுடைய 7 மாகாணங்களோடு இணைத்தார்கள். அப்பொழுதே நாம் நமது தாயகத்தில் 7,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இழந்துவிட்டோம். அதற்கு பிறகு காலம் ஓடுகிறது. 1948 இங்கிலீஷ்காரர்கள் வெளியேறுகிறார்கள். தந்தை செல்வா தமிழர்களுடைய தாயகத்தில் சிங்கள குடியேற்றத்தை நடத்தாதீர்கள் என்று 27 ஆண்டுகள் கெஞ்சி ஆட்சியில் உட்கார்ந்த சிங்கள ஆட்சியாளரை கேட்கிறார். ஒன்றும் நடக்கவில்லை. தொடர்ந்து சிங்கள குடியேற்றம் நடக்கிறது. 27 ஆண்டுகள் தந்தை செல்வாவின் அறப்போராட்ட காலம். 1976 27ஆம் ஆண்டு முடிவில் அவர் இனி இவர்களோடு வாழ முடியாது என்று தனித்தமிழீழ தீர்மானத்தை போடுகிறார். அந்த 27 ஆண்டு காலத்தில் அவர்கள் திட்டமிட்டு சிங்களவர்களை தமிழீழத்தில் எஞ்சியிருந்த தமிழீழத்தில் குடியமர்த்தி அல்லை, கந்தளாய், அம்பாறை, இகினியாகலை, சேருவாவலை, பதவியா போன்ற ஊர்களின் பெயர்களும் மாற்றமான நிலையில் தமிழீழம் தன் தாயகத்தில் மேலும் 7,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இழந்து விடுகிறது. ஆக முதல் மாகாண பிரிவினையின் போது 7,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, பின்பு சிங்கள குடியேற்றத்தில் 7,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, ஒட்டுமொத்தம் 15,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை 1976 நாம் இழந்து நிற்கிறோம். பாதியை விட கூடிய நிலம் 26,500 சதுர கிலோமீட்டரில் 15,000 சதுர கிலோமீட்டர் என்பது பாதியை விட கூடிய நிலப்பரப்பு. அதை 1976 ஆண்டு வாக்கில் நாம் இழந்து விடுகிறோம். அந்த காலகட்டத்தில் தான், அதே 1976 தான் பிரபாகரன் ஆயுதமேந்திய தன்னுடைய விடுதலை போரை தொடங்குகிறான். அதற்கு பிறகு 33 ஆண்டுகள் பிரபாகரனுடைய போராட்ட காலம். தமிழர்களுடைய மண்ணில் ஒரு அங்குல மண்ணை கூட சிங்களவனால் தொட முடியவில்லை. ஆனால் இன்று முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எஞ்சி இருக்கிற அந்த 15,000 சதுர கிலோமீட்டர் போன எஞ்சிய 11,500 சதுர கிலோமீட்டர் மிகச்சிறிய சுருங்கி போன தமிழீழம், அந்த தமிழீழத்தில் இன்று குடியேற்றம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குடியேற்றம் தொடர்ந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் நிகழுமானால் நாம் இந்த சின்னஞ்சிறிய எஞ்சிய தமிழீழ நிலத்துண்டை கூட இழந்து விடுவோம் என்பது உறுதி. ஆகவேதான் சிவந்தனுடைய கோரிக்கைகளில் சிங்கள குடியேற்றத்தை உடனடியாக நிறுத்து என்கிற கோரிக்கை வலிமை மிக்க கோரிக்கையாக
தேவையான கோரிக்கையாக, இன்று உள்ள காலத்தில் மிக முதன்மையான கோரிக்கையாக நான் கருதுகிறேன். சிங்கள குடியேற்றம் என்று முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்கிறார்கள், இந்தியாவில் சொல்கிறார்கள், அங்குள்ள தமிழர்களுக்கு நாங்கள் 50,000 வீடுகள் கட்டி கொடுக்க இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அங்கு போய் வந்த குழுவினர், இந்திய குழுவினர் சொல்கிறார்கள், ஒரு 500 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இந்த 50,000 வீடுகளாக இருக்கட்டும், 5,000 வீடுகளாக இருக்கட்டும், அல்லது கட்டி முடிக்கப்பட்ட 500 வீடுகளாக இருக்கட்டும், அந்த மண்ணில் நாங்கள் கேட்பது வீடு அல்ல, நாடு என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மண்ணில் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு 50,000 ஏக்கர் நிலம் சிங்கள குடியேற்றத்துக்காக பறிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி வருகிறது. எங்களுடைய நாட்டில் 50,000 ஏக்கர் நிலம் இந்த குறுகிய 3 ஆண்டு காலத்துக்குள் பறிக்கப்பட்டிருப்பதை பற்றி அங்கு போய் வருகிறவர்கள் எவரும் பேசுவதாக தெரியவில்லை. 500 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக பறைசாற்றுகிறார்கள். யார் கேட்டார்கள் வீடு? யார் கேட்டார்கள் வீடு? தமிழீழ மண்ணில் 2.5 லட்சம் வீடுகள் சிங்கள படைவீரர்களின் குண்டுவீச்சில் இடிந்து கற்குவியல்களாக கிடக்கின்றன. அந்த வீடுகளில் 2.5 லட்சம் வீடுகளில் ஒரு வீட்டின் சொந்தக்காரன் ஒரு தமிழன் பிரபாகரனிடம் போய், எங்கள் வீடுகள் இடிந்து உடைந்து நொறுங்கி போகின்றன, உன்னுடைய விடுதலை போரை நிறுத்து என்று எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது. வீடு எங்களுடைய நோக்கம் அல்ல, நாடு எங்களுடைய நோக்கம். எங்கள் நாடு, எங்கள் தாயகம், எங்கள் மண், அதன் தனித்தன்மையை நாங்கள் இழந்துவிட என்றைக்கு மணியமாக இல்லை. ஆகவே அதைத்தான் சிவந்தன் தன்னுடைய போராட்டத்தில் சொல்கிறார். அந்த மண்ணில் குடியேற்றம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா மன்றத்தின் ஆய்வுக்குழு கொடுத்த அறிக்கையிலும் சரி, அல்லது அதற்கு பிறகு மனித உரிமை ஆணையம் அதனுடைய அமெரிக்க தீர்மானத்திலும் சரி, எங்கும் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஈழத்தில் நடைபெறும் கொடுமைகள் பற்றி எந்த ஒரு கருத்தும் சொல்லப்படவில்லை, எந்த ஒரு குறிப்பும் இடம்பெறவில்லை. மிக கொடுமையாக தொடர்ந்து அங்கு நடைபெறுகிற இன அழிப்பை பற்றி எதுவும் இல்லை. முன்பு முள்ளிவாய்க்காலில் நடந்தது கூட இன அழிப்பு என்ற சொல்லில் அந்த அறிக்கைகளில் இல்லை. இன அழிப்பு என்ற சொல் ஒரு இடத்தில் கூட இல்லை. வார் கிரைம் என்று முதலில் அந்த ஆய்வு அறிக்கை கூறியது மனித உரிமை மீறல் என்று பின்னால் மனித உரிமை ஆணையத்தின் தீர்மானம் கூறுகிறது. ஆகவே வார் கிரைம், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ற அளவில் முள்ளிவாய்க்காலை பார்க்கிறார்களே தவிர, முள்ளிவாய்க்கால் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடந்த கொடிய ஒரு காட்சி என்பதை யாரும் சொல்வதாக இல்லை. அது ஒரு கொலைக்களம் என்பதை எவரும் சொல்வதாக இல்லை. ஆகவே நாம் எதிர்காலத்தில் தமிழீழ விடுதலை போரை முழு வீச்சில் மேலே உயர்த்த வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பொறுப்பை உணர்ந்து உலகில் ஆங்காங்கே தனித்தனியே கூட சிந்தித்து தமிழீழ மக்கள் களமிறங்குவதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒன்றை மட்டும் உறுதியாக இந்த களத்தில், சிவந்தனின் களத்தில் நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். களத்தில் வீறு கொண்டு என்று உண்ணா நோன்பில் உட்கார்ந்திருக்கிற சிவந்தன் மீது, அந்த வீரமிக்க இளைஞன் மீது ஆணையிட்டே நான் சொல்கிறேன், ஆணையிட்டே சொல்கிறேன், தமிழீழ விடுதலை போர் தொடரும், உறுதியாக தொடரும். மிக விரைவில் தமிழீழம் நெருப்பாகும், புயலாகும். அந்த மண்ணில் மீண்டும் தமிழீழ விடுதலை கனல் பற்றி எரியும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ஏனென்றால் திரும்பவும் நான் சொல்கிறேன், விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டமும் இருக்கும். விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டமும் இருக்கும். சிவந்தனை வாழ்த்துகிறேன். சிவந்தனின் உண்ணாவிரதம் வெல்ல வாழ்த்துகிறேன்.